இப்போ ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசும்போது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. ஸோ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்லாம் என்ன? அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னா குறைஞ்ச விலையில் ஒன்று வாங்கிட்டு 10 இன்ட்டு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது 10 இன்ட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்னு மல்டிப்ளையருக்கு பேர் தான் நம்ம ஜென்ரலாக மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய சில ஆயிரங்களில் விற்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஒரு காலத்தில் நார்மலான ஸ்டாக்காக தான் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ டைட்டன்னு எடுத்துக்கோங்களேன். டைட்டன் 300 ரூபாய்க்கு ட்ரேடிங் ஆயிடுது. ஐபிஓ விலையை விட்டுடுங்க, செகண்டரி மார்க்கெட்டில் நான் 300 ரூபாய்க்குலாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அது 4000 தாண்டி எடுத்து. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மல்டி பேக்கர். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் அது மல்டி பேக்கராக கால்குலேட் பண்ணி தான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கடந்த காலத்தில் ஒரு நார்மல் ஸ்டாக்காக இருந்து தான் இன்றைக்கி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ஸ்டாக்லாம் பண்ணினா அதுவும் இது மாதிரி ஆகுமே அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு கேரக்டர் வைஸு தான் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கினுடைய கேரக்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய கேபிட்டலைசேஷன், ப்ரொமோட்டர்ஸு, டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கா, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, அது மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு ஃபீச்சர் நல்லாயிருக்கும். அப்படி எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம், மல்டி பேக்கர் ஆகும்னு நினச்சிட்டேன், 25 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறேன், இது எப்படி 100 ரூபா போகும் அப்படின்னு நினச்சிட்டு அவசரத்தில் போய் வாங்கக்கூடாது. சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்காக ஆகிறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஒன்று, பிஇ ரேஷியோ 15:20 அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி டிஇ ரேஷியோ பார்க்கணும். அப்புறம் ஓபிஎம் பார்க்கணும், டிடிஎம் பார்க்கணும். அதெல்லாம் சில நாம்ஸ். அதேமாரி ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் என்னன்னு பார்த்து இது எந்த அளவில் இருந்தால் இட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் மல்டி பேக்கர்னு நம்ம டிசைட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆவரேஜ் பண்ணி வாங்கி ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது ஒருத்தங்க ஒரு யங்ஸ்டர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்காங்க அப்படின்னா அவங்க போர்ட்ஃபோலியோவை அவங்க எப்படி டைவர்சிஃபைடாக வச்சுக்கலாம், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கட்டாயம் இருக்கணும்? மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலேயே நியூ கமர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க இன்வெஸ்டராக இருக்கட்டும் அல்லது ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் வந்தாலும் ஷுட் பி மெயின்டைன்ட் ட்ரேடிங் மெத்தடாலஜி. ட்ரேடிங் மெத்தடாலஜினா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பாலிசியை என்ன சொல்லுவாங்கன்னா, லேர்ன் அண்டு ஏர்ன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகுன்னு வள்ளுவர் குறளில் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எடுத்துக்கலாம். அதை ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட குறள்கள் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு இதுலேயும் வாய்ப்புகள் வருவது சொல்லின்னு இருக்கேன். ஒரு ஸ்டாக் லாஸ் போடுறதுக்கு கூட ஒரு அடிப்படையில் ஒரு குறள் இருக்குது. அதை நம்ம அப்படிலாம் எடுத்துக்கணும். ஸோ கற்றுக்கிட்டு செய்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு வர்த்தகம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு திடீர்னு நம்ம பண்ணிடக்கூடாது. அதனுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ட்ரேடிங் அப்படின்னா ஃபண்டமெண்டலும் பார்த்து கேஷுவலாக அதை பார்த்துட்டு ட்ரேடிங்க்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நாம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிஇ ரேஷியோ, இந்த டிவிடெண்ட் ஈல்டு, டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக, ப்ரொமோட்டர்ஸு, கேபிட்டலைசேஷன், இது மாதிரி சில காரணிகள்லாம் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது தகுதியானதான்னு தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம் அதை அப்புறம் செக்டர் வைஸாக டைவர்சிஃபை பண்ணணும். சரி, இந்த மாதிரி பண்ணினால் அது ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்ட். பல்வேறு காரணங்களுக்காக பேங்க்கை மெர்ஜ் பண்ணுற ஒரு நடவடிக்கையும் நடக்கும். அப்படி 2 பேங்க்கை மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி சார் ஷேர் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும்? கடந்த ஒரு 1 இயருக்கு முன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் செக்டாரையும் மெர்ஜ் பண்ணினாங்க. இது தனி அது தனி. மெர்ஜ் பண்ணுற போது அதனுடைய புக் வேல்யூ வில் பி வேரிடு. இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுடைய எஃபிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒன்றில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு இன்னில் இருக்கக்கூடிய லாஸ் இருந்தால் இட் ஷுட் பி ரிஃப்ளெக்டட் இன் த மெயின் இஷ்யூவில் வரும். அப்போது அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 1 இயர் ஆகும்.
ஒரு 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டரில் அது பேலன்ஸ் பண்ணி இந்த பேலன்ஸ் ஷீட்டு ரெகுலராக வரும்போது தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு அவுட்புட்டு தெரியும். அதனால் இந்த மெர்ஜிங் அப்படிங்கிற போது மெர்ஜிங் ஆகிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டியதுக்கு இல்லை, ஸ்ட்ராங்கு தான். இருந்தாலும் அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸு ஒரு கன்சல்டேஷன் வந்து கொஞ்சம் இறங்கி அப்புறம் தான் பவுன்ஸ் பேக் ஆகும். 2 ஜாயின் பண்ணிடுத்தே இன்னும் கொஞ்சம் கூடுமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அதனுடைய ப்ளஸ் மைனஸு அதனுடைய ப்ராஸ் அண்டு கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெயின் ஸ்டாக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது ஒரு ஸ்டாக்கை விற்கும்போது நம்ம எதெல்லாம் கவனிக்கணும், விற்கிறதுக்கு எது கரெக்டான டைம் சார்? அப்சல்யூட்லி. நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், மார்க்கெட்டு வாங்குறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது, விற்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே எவ்வளவு நம்ம ஒரு ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராஃபிட்டை மட்டும் கூட நம்ம எடுக்கிறதுனால எடுக்கலாம். அல்லது இல்லை நான் கிடச்சது எனக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு என்டையராக ஸ்டாக்கை வெளியில் எடுக்காமல் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்டாக்கையும் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் கொடுக்கலாம், குறைவாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. ஏன் ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, நாம் விற்றக்கப்புறம் மார்க்கெட்டு தட் இஸ் ஸ்டாக் ஏறிடுதுப்பா, நான் வாங்கிலாம் இறங்குதுப்பா, அந்த கான்செப்ட்டு அந்த ஃபீலிங்ஸும் வரக்கூடாது. அப்போது பகுதி வாரியாக வந்து பை பண்ணணும், பகுதி வாரியாக விற்கணும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, நான் விற்றக்கப்புறம் இறங்கி எடுத்துன்னா ஏற்கனவே இருக்கிற போர்ஷன்ஸோட அக்யூமுலேட் பண்ணுங்க. அப்போ கிடைச்சது லாபம். அப்போ உங்களுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோ. அட் எனி காஸ்ட் இப்போ 1 lakh பண்ணியிருந்தேன்னா அந்த 1 lakh குறையாமல் அதுக்கு மேலே இருக்கிற ப்ராஃபிட்டை மட்டும் ட்ரிம் பண்ணிட வேண்டியது. ட்ரிம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அது சப்ஜெக்ட் யுவர் டேஸ்ட்டு, சப்ஜெக்ட் யுவர் அட்வைசர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட. அது ஒரு ஹெல்த்தி ட்ரேட். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.